வணக்கம். நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா, ரோஸ் செடிகளை பற்றி பார்ப்போம். அதாவது பாருங்கள், இந்த மழை காலம் செடிகள்லாம் மண் இறுகி போயிடும். அதை நம்ம அப்பப்போ என்ன செய்யணும், கிளறி விடணும். எப்போ உரம் கொடுத்தாலும் மண்ணை கிளறி விட்டு உரம் கொடுக்கணும். பாருங்கள், இது எங்கள் தோட்டத்தில் உள்ள ரோஸ் செடிகள். நான் அப்பப்போ மீன் அமிலம், பஞ்சகாவியா, முட்டை அமிலம்னு அப்பப்போ கொடுப்பேன். அதனால் இந்த செடிகள் நல்லா பாருங்கள், நல்லா குறுத்து தழுத்து வந்து நல்லா மொட்டு வச்சுருக்கு. ஒரு எல்லோ ரோஸ் பாருங்கள், அழகாக பூத்துருக்கு. வாங்க அதுக்கு இந்த உரத்தை கொடுப்போம். பாருங்கள், வேப்பம் புண்ணாக்கு அப்பப்போ 1 கிலோ 2 கிலோன்னு வாங்கிட்டு வந்து செடிகளுக்கு கொடுப்பேன். செடி வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்கும். வேர்ப்புழுவெல்லாம் தடுக்கவும் செய்யும். ஃபங்கஸ் வராமல் பாதுகாக்கும். வாங்க இந்த வேப்பம் புண்ணாக்கை இந்த செடிகளுக்கு ஒரு கைப்பிடி இப்படி சுற்றியும் போட்டு விடுவோம். எல்லாம் இந்த இது பண்ணி வச்சுருக்கேன், எல்லாம் கிளறி விட்ருக்கேன். அப்போ இதை போட்டு தண்ணி ஊற்றும் போது நல்லா ஃபங்கஸ் வராமல் தடுக்கும். இந்த நல்லா குருத்துக்கள்லாம் தழுத்து வந்து நல்லா கிளைகள்லாம் நிறையா வரும். இப்படி வேப்பம் புண்ணாக்கை ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு கைப்பிடி கொடுக்கலாம். பாருங்க, அப்படி ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு கைப்பிடி கொடுத்துடலாம். அது ஃபங்கஸ் வராமல் தடுக்கும். செடிகளும் நல்லா வளர்ந்து வரும். நல்லா மொட்டுக்கள் விட்டு பூ பூக்கும். வாங்க இந்த எல்லோ ரோஸை அறுவடை செய்வோம். பாருங்கள், ஒரு அழகான எல்லோ ரோஸ் நமக்கு கிடச்சிருக்கு இன்றைக்கி. அது ஒரு இலையோடு சேர்த்து வச்சா அழகாக இருக்கும். பாருங்கள், அப்படி ரோஸ் வளர்த்து அனைவரும் பயன்படுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாப்பி கார்டனிங். வாழ்க வளமுடன்.